தமிழ்செல்வன் தோழருடைய புத்தகங்களையும் அவருடைய கட்டுரைகளையும் வாசித்து நான் இந்த தாமு ஏகாசாவிற்கு வருவதற்கு காரணமாக இருந்தது, என்ன நடந்தது, எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். இங்கே நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அவருடைய கட்டுரைகளும் அவருடைய பெண்களை பற்றி அவருடைய பார்வையும் தான் அவருடைய எழுத்துக்கு என்னை இழுத்தது. அதனால் எந்த புத்தக விழாவில் அல்லது பனுவல் மாதிரியான இடங்களில் ஏதாவது ஒரு டாப்பிக்கில் அவர் பேசுகிறாருன்னா நான் போய் இந்த மாதிரி அது ஆடியன்ஸில் போய் உட்கார்ந்துட்டு அவர் பேசுகிறது எல்லாத்தையும் கேட்க ஆரம்பித்தேன். அதன் பிறகு பேச ஆரம்பித்தோம். அதன் பிறகுதான் தாமு ஏகாசாவில் எனக்கு தாமு ஏகாசாவோட ஒரு ஆர்டிஸ்டாக எனக்கு ஒரு பரிச்சயம் இருந்தது. கலை இலக்கியம் கலை எருவுகளுக்கெல்லாம் நான் வந்திருக்கேன் பாலு மகேந்திரா சார் சொன்னதுனால. ஆனால் முழுவதுமாக என்னை நான் ஈடுபடுத்தி கொண்டது தமிழ்செல்வன் தோழருடைய அந்த ஒரு இன்ட்ரடக்ஷன். இப்படியான ஒரு ஆண் இருப்பாரா என்று மிகப்பெரிய அதிசயமாக இருந்தது. அதன் பிறகு தாமு ஏகாசாவில் வந்ததுக்கப்புறம் நம்ம நம்பிக்கை அளிக்கிற முகங்கள் நிறைய பேர் பார்த்ததில் மிக 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 மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அதன் பிறகு இந்த இயக்கத்தோடு என்னை நான் இணைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச முகமாக ஆகிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து பயணிக்கிறோம். எத்தனையோ விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் முதலாவதாக இவர் எழுதிய புத்தகங்கள் நான் வாசித்தேன். அதனால தான் நான் அதிகமாக அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே கேட்க ஆரம்பித்தேன்னு சொன்னபோது இந்த புத்தகம்தான் நான் என்ன மிகவும் கவர்ந்த அல்லது பாதித்த ஒரு புத்தகமாக நான் பேச விரும்புகிறேன் என்கிற இந்த புத்தகம் தான். ஏனென்றால் இது ஆளுமைகளை பற்றி மிகவும் முக்கியமாக சொல்லப்போனால் என்னை போலவே திரையில் தோன்றிய கலைஞர்களை பற்றி எழுதிய கட்டுரைகளாக இருந்தது. மிக ஆழமாக ஒரு பெண்ணின் இருப்பு பற்றியும், ஒரு பெண் ஆர்டிஸ்டாக இருக்கும் பொழுது கூட அவள் அந்த நாட்டிலே இருந்தாலும் கூட அவளுக்கும் தான் இத்தனை பிரச்சனைகள் இருந்தன என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வதற்காக மட்டுமல்லாது, ஒரு கலைஞராக இருக்கும் பொழுது ஏற்படுகின்ற எத்தனையோ மன அழுத்தங்களை பற்றி அவர் ரொம்பவுமே அழுத்தமாக ஆழமாக எழுதி இருக்கிறது என்னை எப்போவுமே எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயமாகி போச்சு அப்படின்னா. இப்போ இங்கே பேசிக்கிட்டே இருக்கும்போது அறிவொளி இயக்கத்தில் எழுதிட்டது சரியாக இருக்கா பாருங்க அப்படின்ற போது அவங்களுடைய மூச்சு காற்று என் மேலே விழும், அப்போ நான் அதை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னபோது ஒரு கணம் என் மக்கள் இப்படி இருந்திருக்கிறார்களே, இன்னும் இருக்கிறார்களே என்கிற ஒரு கணத்தில் அவர் உடைந்து போனதை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த மனம் தான், அந்த மனம் இருக்கிற இடத்திலிருந்து தான் அவர் ஒவ்வொரு வார்த்தையையும் எழுதுகிறார், ஒவ்வொரு விஷயத்தையும் பேசுகிறார். அவர் வாழ்க்கை மனிதர்களை, சக மனிதர்களை அப்படித்தான் பார்க்கிறார். நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார், சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் எங்கே வேணும்னாலும் இருங்க, நீங்கள் ஏன் எளிய மக்களின் பக்கம் இருக்க வேண்டும் என்றால், எளிய மக்களை நீங்கள் மாற்ற வேண்டும் என்றால் இவங்களை ஒன்றுமே செய்ய முடியல, பேசி பேசி பேசி. ஆனால் இதுக்கு எதிராக அவங்கள கேள்வி கேட்க வைப்பதன் மூலமாக ஒரு மாற்றத்தை அங்கிருந்து துவங்கலாம் என்கிற ஒரு நம்பிக்கையை சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாகத்தான் அவர் தொழிற்சங்கங்களில் இயங்கியதாக இருக்கட்டும், அவர் எழுதுகிற ஒவ்வொரு கட்டுரையாக இருக்கட்டும், அரசியலை பற்றி. அரசியல் என்பது வாழ்க்கை தான். வாழ்க்கைக்கு ஒரு அரசியல் இருக்கிறது அல்லவா? அரசியல் இல்லாத எந்த வாழ்க்கையும் இல்லை. இப்போ நாம் ஒரு விதத்தில் ஒரு டெசிஷனை எடுக்கிறோம், யாராவது நாம் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல இருக்கோம், நாம் இன்னொருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கோம்னா யாருக்கு நாம் அந்த வாய்ப்பை கொடுக்குறோம் அப்படின்றதுல ஒரு அரசியல் இருக்குது. எனக்கு பிடித்தவருக்கு கொடுக்குறோமா, இல்லை உண்மையாகவே அதுக்கு திறமை இருக்கிற
அதனுடைய அவங்களுக்கான இடத்துல அவங்கள கொடுக்குறோமா என்பதில் இருக்குது. அதை பற்றி தான் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை அரசியல் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார். வாழ்க்கை அரசியல் சரியாக இருந்தால் எல்லாமுமே சரியாக ஆகக்கூடிய இடத்துக்கு நாம் கொண்டு போக முடியுமா என்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய ஆசையோடு அவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த நான் பேச விரும்புகிறேன் இந்த புத்தகத்தில், அதாவது இங்கே நிறைய கேள்விகள் கேட்கும்போது 2 விஷயத்தை நான் பேசிட்டதுக்கப்புறம் புத்தகத்தை பற்றி பேசுகிறேன். கோவில்பட்டியிலிருந்து தான் நிறைய விருதாளர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஆக்சுவலாக அதுக்கு ஒரு சின்ன காரணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுனதுக்கு காரணம் என்னென்னா, நான் அவரை பற்றி ஒரு ஆவணப்படம் எடுக்கிறதுக்காக கோவில்பட்டிக்கு போய் நான் கேட்டிருந்தேன் அவர்கிட்ட. அங்கே இருக்கிற எழுத்தாளர்களை எல்லாம் நம்ம எப்படி நீங்கள் அங்கே உட்காந்து பேசுவீங்களாம, அவங்க வீட்டில் எல்லா எழுத்தாளர்களும் உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு சூழல் இருந்தது என்பது தான் உண்மை. அங்கிருந்து தான் எஸ்ரா அவர்களும் இப்படி நிறைய எழுத்தாளர்களும் உதயசங்கர் அவர்களும் அங்கிருந்து தான் உருவானார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. கலந்து ஆலோசிக்கிறதுக்கு, ஒரு உரையாடலுக்கு வழிவகுத்த ஒரு வீடாக அது இருந்திருக்கிறது. அன்று என்னுடைய கேமரா எங்ககிட்ட அந்த இன்னும் ஃபுட்டேஜ் இருக்கு, அது இன்னும் முடிவடையலை. ஏன்னா தமிழ்செல்வன் அவர்களுடைய எழுத்தை பற்றி புரிந்து கொண்டிருக்கிற அளவுக்கு அவருடைய இயக்கத்தை பற்றி, தொழிற்சங்கத்தில் அவர் ஆற்றியிருக்கிற விஷயங்களை பற்றி நான் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அதை செய்யாமல் நான் அவருடைய ஆவணப்படத்தை முடிக்க விரும்பவில்லை என்பதனால்தான் கொஞ்சம் தாமதமாகிறது. ஆனால் கண்டிப்பாக அது முழுமையான ஒரு ஆவணப்படமாக கொண்டு வருவேன் என்பதுதான். கோவில்பட்டியில் அன்று ஒரு 8 பேர் வந்திருப்பாங்களா, 8-9 பேர் வந்திருப்பாங்க. தேவதச்சன் முதல் கொண்டு எல்லாருமே எப்படி எங்கே உட்கார்ந்து பேசுவோம் என்பது முதல் கொண்டு திருப்பி ரீக்ரியேட் பண்ண மாதிரியான ஒரு ஒரு நிகழ்வு எனக்கு கிடைத்தது, ஒரு காட்சி எனக்கு கிடைத்தது. ஒரு பக்கம் கோணங்கியை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. யார் யார் வீட்டில் இருந்தோ போய் எந்தெந்த புத்தகத்தை எல்லாம் அவன் திருடிட்டு வருவார் அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் நாடகத்தினுடைய ஒத்திகைகள் நடந்து கொண்டிருக்கும்போது அதுக்கு நடக்கிறதுக்கான முருகபூசி அவர்களுடையது நடந்து கொண்டிருப்பதற்கான எல்லா சூழலை பற்றியும், அதற்கு அப்படியான ஒரு சூழலை அமைத்து கொடுத்த அப்பாவை பற்றியும், அப்பாவும் இருந்தார் அப்போ. இதை நான் அங்கே படம் பிடித்த போது என் கூட வந்திருந்த கவினும் இங்கே இருக்காங்க. RV ரமணி தான் அதுக்கான ஒரு ஒளிப்பதிவாளராக வந்திருந்தார். இப்போ அங்கே பார்க்கும்போது தான் நான் நினைச்சேன், இப்படியான ஒரு சூழலில் இவங்க வீட்டில் இருக்கிற புத்தகங்கள் அனைத்தையும் கொண்டு போய் வாசிக்கக்கூடிய, இல்லை இந்த வாசித்த புத்தகங்களை பற்றி விவாதிக்கக்கூடிய ஒரு சூழல் அங்கே இருந்தது. தற்செயல் அல்ல என்பதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் தோன்றுகிறது. அங்கிருந்து இப்படியான ஒரு எழுத்தாளர்கள் வந்திருப்பதற்கு ஒரு சிறிதளவேனும் அந்த கூடுகைகள் துணை புரிந்திருக்கும் என்பது என்னுடைய புரிதலாக இருந்திருக்கிறது. அதே நேரத்தில் தோழர் பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, பேரண்டிங் பற்றி எதுக்கு நமக்கு கிளாஸஸ் அப்படின்னு. ஆக்சுவலாக நமக்கு பேரண்டிங் பற்றி கிளாஸஸ் தேவை இருக்குது என்பது தான் உண்மை. ஏனென்றால் ஒரு குழந்தையை எப்படி வளர்ப்பது என்று யாரும் நமக்கு சொல்லி கொடுப்பதில்லை. டாக்டர் ஆகிறதுக்கு, இன்ஜினியர் ஆகிறதுக்கு, ராக்கெட் விடுறதுக்கு, சினிமா எடுக்கிறதுக்கோ இல்லை சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு எத்தனையோ வருடங்களான படிப்பு இருக்கிறது. ஆனால் நாம் இந்த பூமியில் வாழ்வதற்காக தான் பிறந்திருக்கிறோம். அடுத்த தலைமுறையை நாம் நல்ல வழியில் வளர்ப்பதற்காகத்தான் இருக்கிறோம் என்கிற பொழுது, ஒரு குழந்தையை வழிகாட்டியாக நாம் இருக்கிற பொழுது எப்படி வழிகாட்ட வேண்டும் என்பதற்கு எந்த விதமான புரிதலும் இல்லாமல், எந்த விதமான ட்ரைனிங்கும் இல்லாமல் தான் ஒரு பொண்ணும் ஒரு பையனையும் ஒரு பேரண்ட்ஹுட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறாங்க. அது மிக 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 ஆக்சுவலி நமக்கு வேண்டியது அதுக்கான ஒரு படிப்பு தான் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் விக்டிம்ஸ்னுடைய
சில்ட்ரனாக தான் நாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். அவங்களால் செய்ய முடியாததையோ இல்லை அவர்களுக்கு கிடைக்காததோ அல்லது அவர்களுடைய மன அழுத்தங்களுடைய ஒரு வடிகால் தான் இந்த குழந்தைகள் மேலே காண்பிக்கிற வன்முறை. அது அடித்தாதான் வன்முறை கிடையாது. எத்தனையோ விதங்களில் ஒரு வன்முறை குழந்தைகள் மேல் எல்லா வீடுகளுக்குள்ளேயும் நடந்து கொண்டே தான் இருக்கின்றது. அதனால்தான் நிறைய பேருக்கு நம்ம இன்னுமே நம்ம வடுக்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கிறது கிடையாது. நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்த வடுக்கள் நம்ம அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கொடுக்குறோம். இந்த செயினை நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பேரண்டிங்க்கு கிளாஸஸ் கண்டிப்பாக தேவை இருக்கிறது என்றுதான் என்னுடைய புரிதலும் நான் அதை பற்றி தான் அதிகமாக சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது இதே தான் இதில் இருக்கிற ஆளுமைகளை பற்றி தமிழ்செல்வன் அவர்கள் எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு ஆளுமையை பற்றி நம்ம முழுவதுமாக புரிந்து கொண்டோமே என்றால் அது நமக்கு புரியும். லிவ் உல்மனை பற்றி தான் அதிகமாக நான் பேசணும் அப்படின்னு நினச்சதுக்கு காரணமே அந்த லிவ் உல்மனுடைய சின்ன வயசுலேயே அவங்க அப்பா இறந்து போயிடுறாங்க. இறந்து போன அப்பாவை அவள் எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்கன்னா அந்த அப்பாவுடைய கல்லறைக்குள்ளே கொண்டு போயிட்டு தன்னுடைய பொம்மைகள் எல்லாத்தையும் தனக்கு ரொம்ப பிடிச்சது, ஒரு குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சது என்ன, தன்னுடைய பொம்மைகள், விளையாடக்கூடிய அந்த பொம்மைகளை கொண்டு போய் அங்கே புதைத்து வைத்து விட்டு, அப்பா என்னுடைய பொம்மையை உனக்கு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு புதைத்து வைத்து விட்டு வருகிற ஒரு குழந்தையாகத்தான் லிவ் உல்மன் இருக்கிறார் என்றால் அவளுக்கு அவளுடைய மனதில் ஏற்பட்டிருக்கிற வெறுமை, அப்பா இல்லாத போது ஏற்பட்டிருக்கிற வெறுமையிலிருந்து அவர் பேச ஆரம்பிக்கிறார். அதன் பிறகு அவளுக்கான ஒரு வாழ்க்கையை அவள் தேர்ந்தெடுக்கிற பொழுது அவளுக்கு பள்ளிக்கு போகவே பிடிக்கல. நிறைய கட்டடிப்பாளாம், கட்டடிப்பறதுக்காக நடிப்பாளாம். அதுவே மிகப்பெரிய ஒரு தூண்டுதலாக அல்லது ஒரு ஆரம்ப புள்ளியாக லிவ் உல்மனுக்கு இருக்கிறது என்பது. அதன் பிறகு ஒரு 18 வருஷத்துக்கு வந்ததுக்கப்புறம் இனிமே நான் இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரல, இந்த படிப்பு அப்படின்ற விளையாட்டுக்கெல்லாம் நான் வரல, எனக்கு என்னுடைய மனமே வேறு இடத்துல இருக்குது அப்படின்னு தான் தன்னுடைய ஒரு ட்ராமட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு தியேட்டர் இதுக்குள்ளே போகிறாங்க. அதன் பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் சந்திச்சிருக்கிற வெற்றியாக இருக்கட்டும், அனைத்துமே அவளுக்கான ஒரு வெற்றியாக இருந்தது ஆஸ் அன் ஆக்டர். ஆனால் அவளுடைய உறவுகள் பார்த்தால் மிகப்பெரிய ஒரு தோல்வியாகவும் நினைக்கவில்லை அவள். அதை அனைத்தையுமே நாங்கள் பிரியும் பொழுதுதான் என்ன தவறுகள் செய்தோம் என்று உணர்ந்தவர்களாக இருக்கிறோம் என்று ஒரு வார்த்தை அவள் எழுதியிருக்கிறத சொல்லியிருப்பார். அவர் சொல்லியிருக்கிறதுல ஒரு பெண் ஆணினுடைய பிற சேர்க்கையின் இணைப்பாக மட்டுமே பார்க்க முடிகிற உலகை வெறுத்தாள் அவள். இப்போ நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம இங்கே மட்டும்தான் ஒரு செகண்டரி சிட்டிசனாக இருக்கோம் அப்படின்னு. உலகெங்கிலும் எப்படித்தான் இருந்திருக்கிறது, இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. பிற சேர்க்கை அப்படின்ற ஒரு வார்த்தை பாருங்க. அவளுக்கு தனதான இருப்பும் ஊதியமும் கவனமும் வேண்டி இருந்ததை உணர்ந்தவளாக இருந்தா அவள் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம், ஆணுக்கு அதிகமாக ஊதியம் கொடுக்கறதுன்னு. ஏன்னா ஆமாம் அவன் ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போது நான் என்ன, எனக்கு குழந்தை இருக்கே, நானும் என்னுடைய ஃபேமிலியை பார்த்துக்கணுமே. அப்போ ஆணுக்கு மட்டும்தான் ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற மாதிரியும் பெண்ணுக்கு அப்போ ஊதியம் எங்களுக்கு சமமானதாக இல்லை என்பதை பற்றி அவள் உணர்ந்தவளாக இருந்தாள். கடைசி வரை அதை பற்றி போராடியவளாக இருந்தாள் என்பதுதான் அவளுடைய உண்மையான ஒரு கேரக்டர் என்பதையும் சொல்கிறாரு. எல்லா பெண்களும் அப்படி தனக்கு இருக்கும் தனித்தன்மையை உணர்வதில்லை, உணர்ந்தாலும் அதை பெற்றுவிடுவதில்லை என்பதைத்தான் தமிழ்செல்வன் சொல்கிறார். எல்லா பெண்களும் இருக்கோம், நம்ம எல்லாருமே உணர்றோமா, நம்ம ஏன் எளியவர்களுக்கு அவர்களுக்கான உரிமைகளை எடுத்து சொல்ல வேண்டி இருக்கிறது. ஒரு பெண்ணுக்கே தெரிவதில்லை தான் இப்படிப்பட்ட இடத்தில்தான் இருக்கிறோம் என்பதும் தனக்கான உரிமைகள் என்ன என்று தெரிவதில்லை என்பதை பற்றி தானே நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் தனக்கான இருப்பு என்ன, தனக்கான உரிமைகள் என்ன என்று
தெரிந்தவளாக மட்டுமல்லாமல் அதற்காக பேசுபவளாக அவள் இருந்தாள் என்பதுதான் அவளுடைய ஒரு கிரேட்னஸ் அப்படின்றதும். ஒரு நோரா அப்படின்ற ஒரு நாடகம் அவள் வந்து பங்கு பெற்றிருந்தா, அவள் வந்து நடிச்சிருந்தா. அந்த நோரா அப்படின்றவ வந்து கடைசியில் அவளுடைய ஒரு டொமெஸ்டிக் இதிலிருந்து வந்து வெளியே வருவதற்கான ஒரு இது போலத்தான் அவள் தன்னுடைய திருமண வாழ்க்கையிலிருந்து நான் நோராவை போல வெளியே வருகிறேன் என்று அவளுடைய அந்த சேஞ்சிங் அப்படின்ற ஒரு ஆட்டோபயோகிராஃபியில் எழுதியிருக்கா அப்படின்றது. எல்லா பெண்களையும் நீங்கள் கேட்டீங்கன்னா இப்போ இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் வெளியேற விரும்புகிறீங்களான்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3/4 பெண்கள் அப்படித்தான் சொல்வார்கள் என்று. அப்படியான உலகம்தான் நாம் பெண்களுக்கான ஒரு உலகமாக இன்னுமே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி தான் திரும்ப திரும்ப தமிழ்ச்செல்வன் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார். ஒரு பெண் தன்னுடைய வீட்டை இது என் வீடு என்று சொல்ல முடிகிறதா என்கிற ஒரு சின்ன விஷயம்தான். இது என் அம்மா வீடு, இது என் வீடுன்னு சொல்ல முடியுதா? ஏன்னா வந்து மாமியார் என்ன சொல்லுவாங்க, உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னுவாங்க. அம்மா என்ன சொல்லுவாங்க, உன் வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னுவாங்க. இப்போ வந்து இது என் வீடு இல்லை, அது என் அந்த மாதிரியான ஒரு இடத்தில் இது வந்து ஒரு ஒரு ரொம்ப தமாஷாக எடுத்துக்கிட்டாலும் கூட ஆக்சுவலி ஒரு பிலாங்கிங் அப்படின்றது ரொம்ப பெரிய கனவாகவே ஒரு பெண்ணுக்கு இருந்து வருகிறது. ஏனென்றால் ஒரு கட்டத்திற்கு பிறகு தனதான இருப்பை, தனதான வீட்டை தான் அமைத்து கொள்ளாவிட்டால் அவள் திரும்பி அவளுடைய குழந்தைகளுடைய வீட்டில் தான் இருக்க வேண்டி வருகிறது. அந்த குழந்தைகளை அண்டித்தான் அவள் வாழ வேண்டி இருக்கிறது என்பது மாதிரியான ஒரு கட்டமைப்புக்குள்ள நம்ம இருக்கோம் அப்படின்றது தான். இந்த மாதிரியான ஒரு தீவில் போய் அவங்க வந்து இங்மர் பர்க்மனோட அவங்களுடைய மன வாழ்க்கை இருந்தது. ரொம்ப 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 வெளியில் பார்க்கும்போது பயங்கர ரொமான்டிக்காக இருக்கும். அந்த ஒரு தீவு அப்படி இருக்குமா, அந்த மாதிரியான வண்ணங்களோடு இருக்குமா, அவங்க அப்படி வந்து 2 பேருமே அப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு. ஆனால் அவள் எழுதுகிற போது தான் தெரியுது, எல்லாருமே பெண்கள் வந்து தன்னுடைய சுயசரிதை எழுதினால்தான் தெரியும் அவள் உண்மையாகவே எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாள் என்று. அவள் இவர் இங்மர் பர்க்மன் போகிறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி அவர் போகிற ஊருக்கு போயிட்டு அவருக்கு தோதான விதத்தில் அந்த இடத்தை எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தணும். பாருங்க, அப்படி போயிட்டு அவங்களுக்கு ஒழுங்குபடுத்தினதுக்கு அப்புறம் இவர் ராஜா மாதிரி அப்புறமா வருவார், எல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி ஒரு ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரு முறை வந்து நாங்கள் எப்போவுமே ரகுவுக்கு வந்து சிகரெட்டு பிடிக்கிற ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அவருடைய சிகரெட்டு இதில் வந்து பேக்கெட்டில் ஒரு 3 நாள் இருக்கும்போதே அடுத்த சிகரெட்டு பேக்கெட் வாங்கி வைக்கணும். அது வந்து அதுதான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. இல்லைன்னா அது வேறு மாதிரியான ஒரு கலைபுரம் நடக்கும். அப்போது நம்ம வந்து எத்தனை சிகரெட் பிடிக்கிறாங்கன்னு நாம் எண்ணிக்கிட்டா இருக்க முடியும். அந்த சிகரெட் பேக்கெட்டில் அப்பப்போ பார்க்குறது எவ்வளோ இருக்கு, ஓ சரி உடனே அனுப்புங்க சிகரெட். அதுதான் ஞாபகம் வந்து லிவ் உல்மன், இங்மர் பர்க்மன்லாம் கிரேட்டஸ்ட் ரைட்டர், கிரேட்டஸ்ட் ஃபில்ம் மேக்கர். ஆனால் அவருடைய அதர் சைட் வாஸ் லைக் திஸ் அப்படின்றது. அப்படி அவள் வெளியேறினதுக்கப்புறம் வந்து இங்மர் பர்க்மனுக்கு 5 திருமணங்கள், எத்தனையோ குழந்தைங்க பிறந்தாலும் கூட கடைசியில் அவர் போய் இருந்தது என்னமோ அந்த தீவில் தான் இருந்திருக்கிறார் என்ற பொழுது அவர் லிவ் உல்மனோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கை தான் அவருக்கு மிக நெருக்கமான ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கிறது என்பதை பற்றி அந்த கட்டுரையில் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி வந்து மிக நீளமான ஒரு கட்டுரை வந்து இங்கிரிட் பர்க்மனுடையது. இந்த இங்கிரிட் பர்க்மன் மாதிரியான ஒரு ஒரு தைரியமான ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து ரொம்ப கஷ்டம் பார்க்குறதுன்னு நினைக்கிறேன். அந்த காலத்திலேயே வந்து அவங்க வந்தாங்க, ஹாலிவுட் அப்படியே பார்த்தாங்க, இங்கெல்லாம் வந்துட்டு நல்ல படங்கள் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. அவங்கக்கிட்ட வந்து கேட்டாங்களா, இங்கிரிட் பர்க்மன் அந்த பேர் வேண்டாம், நீங்கள் வேறு ஏதாவது ஹாலிவுட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேர் வச்சுக்கிங்கன்னா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், படம் வேணாம், ஒன்றும் வேணாம், என் பேர் நான் இதோட தான் இருப்பேன்,
இப்படி என்ன நீங்க வந்து காஸ்ட் பண்ணா போதும் அப்படின்னு நின்ன ஒரு தைரியமான ஒரு பெண். அது மட்டும் இல்ல, மேக்கப் போட முடியாதுன்ற, மேக்கப் போட முடியாது, அது மிக முக்கியமானது. ஏன்னா அவங்க அந்த ஹாலிவுட் அதுக்கப்புறம் வந்து அங்கே இருந்துட்டு நிறைய பார்ட்டிக்கெல்லாம் போகணும். இந்த பார்ட்டி போகிறதுன்றது நெட்வொர்க்கிங். இப்போ நமக்கெல்லாம் தெரியும்ல, நெட்வொர்க் நடந்தால் தான் நம்மளுடைய இது இன்னும் முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அப்படின்ற போது நெட்வொர்க்கிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆக்சுவலாக நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க இந்த 80s கூடுகை அப்படின்லாம், அதிலெல்லாம் என்னை பார்க்கவே முடியாது. பிகாஸ் அந்த நெட்வொர்க் எல்லாம் வந்து நம்மளுக்கு சரிப்பட்டு வரல அப்படின்றது தான். இப்போ நெட்வொர்க்கிங் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே, எஸ்பெஷலி இந்த மாதிரியான ஒரு ஹை சொசைட்டி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம போய் அங்கே யார் டைரக்டர்ஸ் வராங்களா, இல்லை அவங்க என்ன படங்கள் எடுக்கிறாங்க, இந்த படத்துக்கு நான் வந்து சரியாக இருப்பேனான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் பேசுறதுக்கு கூட, இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு கூட ஒரு இடமா அது. ஆனால் அவங்க அது எதையுமே கலந்துக்கல. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி தேவையில்லை அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் அவங்க இருந்திருக்காங்க. பட் அவங்களுடைய அந்த மேக்கப் இல்லாமல் இருந்த ஒரு தோற்றம் தான் ஹாலிவுட்டையே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா மாத்துச்சு. இப்படியான இருக்காளே, இப்படி ஒரு ரியல் பியூட்டியாக இருக்காளே, இவ்வளோ எலிகெண்ட்டாக இருக்காளே, இவ்வளோ நல்லா இருக்காளே அப்படின்றது தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போனதுக்கு காரணமும் கூட அதுதான் இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அவங்க பெரிய கட்டுரை ஆக்சுவலாக அவங்கள பற்றினது. ஆனால் வந்து அவங்களுக்கு அந்த ராபர்ட்டோ ரோசலினி கூட, ரோசலினி தானே ரோசலினி கூட ஏற்பட்டிருக்கிற சேம் ஒரு காதல், கல்யாணத்தை மீறின ஒரு உறவு. ஆனால் அதை வந்து அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு உறவாக தான் இருந்திருக்கு அப்படின்றது தான் அவங்க சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அவங்களும் அங்கே போனதுக்கப்புறம் அங்கே இப்போ வந்து நம்ம பப்பராசி அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ நம்ம எங்கே போனாலும், இப்போ இங்கே இந்தியாவிலையும் அது ஆரம்பிச்சிருச்சு. எங்கே போனாலும் சரி, நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து எங்களுடைய நிலைமையே இருக்குது. நான் இந்த மதர் கேரக்டர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த வயசில் இருக்கிற நான் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து. ஏன்னா எல்லார் கையிலையும் ஒரு ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு யார் வேணும்னாலும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு பகிரலாம். அதை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. ஒருவேளை யோசிச்சுக்கோ, ஒருவேளை எங்கேயாவது கொஞ்சம் தெரியாதனமாக எங்கேயாவது ஆட விலகிச்சுன்னா அதுக்கு கீழே வர்ற கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அசிங்கமான அருவருப்பான ஒரு கமெண்ட்ஸ் தான் இருக்கும். நாம் ஏண்டா இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு நினைக்க வைக்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் இருக்கும். அப்படின்ற பொழுது மக்களுடைய பார்வை எப்படி இருக்குது, ஒரு அனானிமிட்டி இருக்கும் பொழுது எப்படி அவங்க வந்து பேசுறதுக்கு துணிகிறாங்க அப்படின்றது இப்போ மட்டும் இல்லை, அப்போவுமே இருந்தது. இவங்க வந்து ஒரே ஃப்ளாட்டில் இருந்தாங்க, ஒரே வீட்டில் இருந்தாங்க. இட் வாஸ் தட் ப்ளூ ஹவுஸ், ஐ திங்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹவுஸ் அது. இல்லை, ப்ளூ ஹவுஸ் வந்து இவருது இல்லையா, ரிவேரா, சாரி, ஃப்ரெடா காலோது தான் ப்ளூ ஹவுஸ். பட் இவங்களையும் வந்து பின்தொடர்ந்து இருக்கிற பப்பராசி வந்து அவங்க நடுவுலையே வந்து ஷி பிகேம் ப்ரெக்னென்ட். அதனால வந்து எவ்வளோ அதை மறைச்சு மறைச்சு வச்சு இவங்களுடைய உறவு அப்படின்றதை காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்றத மீறி 3 குழந்தைங்க பிறந்திருக்காங்க. ஆனால் அந்த 3 குழந்தைங்களையும் தான் வளர்க்க முடியாத ஒரு தாயாக தான் அவள் இருந்திருக்கிறாள் என்பதுதான் அவளுடைய வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய ஒரு சோகம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கான எவ்வளோ தைரியமா தான் எப்படியான கதாபாத்திரங்களை ஏற்று நடிப்பேன் என்பது மட்டுமல்ல, எப்படி நடிப்பேன் என்பதை பற்றி மட்டுமல்ல, த ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்னா நமக்கு வந்து யார் எப்படி இருந்திருப்பாங்கன்னு தெரியாது. நமக்கு வந்து இங்கிரிட் பர்க்மனுடைய ஃபேஸ் தான் தெரியும். அந்த ஜோன் ஆஃப் ஆர்க்கே வந்து அவங்க பண்ண முடியாமல் போயிருந்திருக்கலாம். பட் இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, மேனிஃபெஸ்டேஷன், அந்த மாதிரியான ஒரு மேனிஃபெஸ்டேஷன்னால அவங்களுக்கு அந்த ஒரு திரைப்படம் கிடைத்திருந்தது. அப்படியான ஒரு அடையாளமாக அவர் மாறி போனாலும் கூட ஒரு தைரியம் மிக்க ஒரு பெண்ணின் கதாபாத்திரத்தை, ஒரு தைரியம் மிக்க ஒரு பெண் தனக்கான ஒரு ரைட், ஒரு தாயான தனக்கான ஒரு அதிகாரத்தை
பெற முடியவில்லை என்பதுதான் அவர்களுக்கு நடந்த ஒரு சோகம். இப்போ ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு பித்த நிலையில் இருக்கும் பொழுது தான் வந்து அவங்களுடைய கலையே மிகப்பெரிய ஒரு கலைப்படைப்பாக ஆகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் நாம் வெளியிலேருந்து பார்க்கும்போது, இல்லை வெளியிலேருந்து பார்க்கும்போது எங்களை பற்றி அப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அப்படி வாழ்ந்த ஒரு கேகின், இவருடைய ஃப்ரெண்டாக இருந்திருக்காரு. காகின், வான்கோவுடைய ஃப்ரெண்டு. காகின் கேகின், பால் காகின். ஸோ பால் காகின் அப்படின்றவர் உண்மையாகவே நான் நினைக்கிறேன், நிஜமாகவே அவருடைய ஒரு நிலை என்பது வேற விதமான நிலையை அடையும் பொழுதுதான் அவருடைய கலைக்கு ஒரு தனித்தன்மை கிடைத்தது என்று. அவருக்காக தன்னுடைய காதை அறுத்து தந்தார் வான்கோன். அவருக்காக கிடையாது, அவருடைய பித்த நிலையில இவர் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அவருடைய காதை அறுத்து தந்த உடனே அங்கிருந்து. ஆனா அவங்க 2 பேரும் தான் மிகப்பெரிய ஒரு மாற்று சிந்தனை, மாற்று ஓவியங்களை, மாற்று ஸ்டைலை, ஃபார்மை கொண்டு வருவதற்கான ஒரு நல்ல நட்பு அவங்க 2 பேருக்குள்ள இருந்திருக்கிறது. நாம் போய் அந்த சவுத் ஆஃப் ஃப்ரான்ஸில் ஆல்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல அந்த பித்த நிலையில் வான்கோ இருந்த அந்த அறையையும் அந்த கட்டிலையும் பார்த்து வந்திருக்கிறேன். அதை சுற்றி இருந்த ஆலிவ் தோட்டங்களை பார்க்கும் பொழுது அதை அப்படியே வைத்திருக்கிறார்கள். அந்த ஒரு எல்லோ கலரோட இருக்கிற அந்த சுவர்கள் எல்லாமே பார்க்கும் பொழுது ஒரு கணம் அவர் முன்னாடி நின்ன மாதிரி இருந்தது. அப்படியான ஒரு வாழ்க்கையிலிருந்து ஒரு தாஹித்தி அப்படின்ற ஒரு இது இனக்குழுவோட இணைந்து அவர் வந்து அவருடைய வாழ்க்கையை கொஞ்ச நாள் கழிச்சிருந்தாரு. இந்த தாஹித்தி அப்படின்ற ஒரு இனக்குழுவுக்கு போன போது வெறுமனே போனவர், அவர் அங்கேயே ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கே கேட்ட ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை, பழைய நம்பிக்கை. இவரும் வந்து அங்கே போய் அவங்களோடவே இருந்து அவங்கள மாதிரியே அவர் வந்து வசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் காகின்க்கு எப்போவுமே வந்து அவங்களுடைய அந்த ஒரு பியோர் ஸ்டேட் இருந்தது இல்லையா, அந்த பியோர் ஸ்டேட்டுக்குள்ள இந்த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்றது எல்லாமே வந்து எப்படி அவர்களுடைய வாழ்க்கையை தகர்த்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி ரொம்ப கவலைப்பட்டவராக இருந்தார். அப்போ அவர் வந்து அங்கே தன்னுடைய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். அந்த பெண் டெகுரா என்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். அப்படியான ஒரு நல்ல உறவாக, ஒரு பியோர் உறவாக இருந்திருந்தது. ஆனால் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன நம்பிக்கை கேட்ட உடனே அவரும் ஒரு சாதாரண ஆணை போலத்தான் மீன் பிடிக்க போகிறார்கள். இவரும் மீன் பிடிக்கிறார். அந்த மீன் பிடிக்கும் பொழுது அந்த முள்ளு போயிட்டு மீனின் எந்த வகையில் அந்த மீனை அந்த முள்ளை கவ்விக்கொண்டு வருகிறதோ அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். இவர் பிடித்த மீனுக்கு ஒரு விதத்தில் அது வந்து ஒரு ஃபுல்லாக மீனை கவ்விக்கிட்டு அந்த முள்ளோட இந்த மீன் வந்த பொழுது உன் மனைவி உனக்கு துரோகம் செய்யக்கூடியவளாக இருக்கக்கூடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அவர்கள் சொன்ன உடனே வீட்டுக்கு வந்து அந்த டெகுரா கிட்ட கேட்குறாரு, நீ இப்படியா அப்படின்னு. அந்த பெண் உடைந்து போகிறாள், தன்னைத்தானே அரைந்து கொள்கிறாள். அழுது 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 நான் அப்படியல்லன்னு பாருங்கள். ஒரு சின்ன நம்பிக்கை என்கிற ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு நம்பிக்கை எப்படியோ போயிருக்கலாம். இவர் தான் வந்து அந்த பழங்குடியினர்களுடைய அந்த ஒரு பியோர் அந்த விஷயத்தை வந்து எல்லாருமே மாடர்னைசேஷன் வந்து தகர்த்து கொண்டிருக்கிறது என்று மிகப்பெரிய கவலை கொள்ளக்கூடிய ஒரு ஆளாக இருந்திருக்கிறவர். ஆனால் ஒரு
ஏதோ ஒரு பழைய நம்பிக்கையை வைத்து அந்த பெண்ணினுடைய நெஞ்சத்தை, அவளுடைய உள்ளத்தை நொறுக்கி விட்டுட்டு அந்த தீவிலிருந்து வெளியே வந்தவர். அவர் தான் இந்த ஆர்டிஸ்ட் ஒரு எக்ஸ்பிரஷனலிசம் என்கிற ஒரு ஆர்ட் ஃபார்மில் நியூட் பிக்சர்ஸ் எல்லாத்தையும் அவர் வரைய ஆரம்பித்தவரில் முதலாம் ஆனவர். இந்த மாதிரியான ஒரு ஆளுமைக்குள்ளே நடக்கிற ஒரு பித்த நிலைக்குள்ளாகிற இந்த நிலையை பற்றி தான் தமிழ்செல்வன் அதிகமாக பேசியிருக்கிறார். எல்லா கலைஞர்களும் அப்படியா என்றால் இல்லை. ஆனால் தமிழ்செல்வன் தோழர் தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த ஆளுமைகள், எஸ்பெஷலி ஃப்ரெடா காலோனுடைய வாழ்க்கையே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் அவங்க மிகப்பெரிய ஒரு இரும்பு பெண்மணி என்பது போல தான் தோணும். தன்னுடைய உடலே தனக்கு எதிராக இயங்கி கொண்டிருந்தாலும் கூட தன்னுடைய கலையை மட்டுமே பற்றி கொண்டு அவள் வாழ்ந்திருக்கிறாள் என்பதுதான். அது மட்டுமல்ல, அவள் மிகப்பெரிய ஒரு கம்யூனிஸ்டாக இருந்திருக்கிறாள் என்பது அவளுடைய பேச்சுக்களிலும் அவளுடைய எழுத்துக்களிலும் தெரிந்திருக்கிறது. இப்படியான ஆளுமைகளை பற்றி எழுதியிருக்கிற இந்த நான் பேச விரும்புகிறேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி நான் வாசிக்கும் போதும் கூட, வாசிக்க ஆரம்பித்ததும் முடிந்ததன் பிறகுதான் அதை கீழே வைக்க முடிந்தது. என்னால் இதை பற்றி நான் எழுத வேண்டும், இதை பற்றி நான் பேச வேண்டும் என்பதை மறந்துவிட்டு ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஃபுல்லாக வாசித்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் தான் நான் எந்தெந்த விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்றத பற்றி. சாதாரணமாக கலைஞர்களுடைய உலகம் கொஞ்சம் வேறுபட்டது தான். சாதாரணமான மனிதர்களுடைய உலகத்துக்கும் கலைஞர்களுடைய உலகத்துக்கும் ஒரு சின்ன வேறுபாடு என்னவா இருக்கிறது என்றால், ஒரு கற்பனையை கொஞ்சம் நேரமாவது உண்மை என்று நாங்கள் நம்பினால் மட்டுமே தான் உங்களை நம்ப வைக்க முடியும். நான் உண்மையாக என் குழந்தைக்காக அழுகிறேன், நான் உண்மையாக சந்தோஷப்படுகிறேன் என்பது அந்த ஒரு கொஞ்ச நேரம், ஒரு சஞ்சாரம் அப்படின்னு நான் சொல்லலாம். ஒரு அந்த மாதிரி சஞ்சரிக்கிறதுல இருக்கிற ஒரு உன்னதம் இருக்கு இல்லையா, அது எல்லா போதைகளை விடவும் மிகப்பெரிய போதை என்று நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் எந்த ஆர்டிஸ்ட் கிட்ட போய் கூட இனிமே நீங்கள் நடிக்க முடியாது, அரங்கத்தில் நடிக்க முடியாது, இல்லை இதுக்கு முன்னாடி நடிக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அவங்களுடைய பாதி உயிர் போய்விட்ட மாதிரி தான் இருக்கும். ஏனென்றால் அது வேற மாதிரியான ஒரு வாழ்தல். அந்த வாழ்தலுக்காக தான் காத்து கொண்டே இருக்கிறது தான் ஒரு ஆர்டிஸ்டா என்னை உட்பட நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அதனால்தான் எந்த பதவியில் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ மேடையிலையோ பேசும்போதோ நடிப்பு அதிகமாக வந்துடுறது சில பேருக்கு. ஏன்னா நடிக்காம இருக்க முடியாது. கேமரா பார்த்தா நடிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ளேருந்து அப்படியே தள்ளுது, உள்ளேருந்து தள்ளும் நம்மளை. என்ன ஆக்ஷன்ற ஒரு வார்த்தை கேட்கல, இந்த கொட்டடிச்சாதான் இது அருள் வரும்னு சொன்ன மாதிரி சில நேரத்தில் எனக்கே நான் சொல்லுவேன், யாராவது டைரக்டர் ஆக்ஷன் சார் கொஞ்சம் உறக்க சொல்லுங்க சார், அந்த ஆக்ஷன் கேட்டால் தான் எனக்கே நடிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆக்ஷன்ன்ற வார்த்தை மட்டும்தான் இல்லை ஒரு ஆக்ஷன் மே 13ஆம் தேதி வந்துருச்சு போல இருக்கு. எப்போ கட்டுன்னு டைரக்டர் சொல்ல போறாங்கன்னு தெரியல. அதனால் அது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாகவே இருக்கிறது. எந்த ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், வாழறது பாதின்னா அந்த கேமராவுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய போகிறோன்றதுல வாழறது தான் மீதி. அந்த மீதி இல்லாமல் அரங்கத்து மேலே இருக்கட்டும், இல்லைன்னா மேடை மேலே இருக்கட்டும், இல்லைன்னா ஆக்ஷன் கட்டுக்கு நடுவில் இருக்கட்டும், அதுக்காகத்தான் இவங்க ஆர்டிஸ்டாக இருந்திருக்கிற ஆளுமைகள் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு ஓவியராக இருப்பது என்பது அது வேறு விதமான ஒரு எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனுக்கான ஒரு இடத்துக்கு அவங்களால போக முடியுது. ஒரு சாமி வரும்போது அதை கவுளி கத்தும்போது
நான் எழுதுவேன்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஒரு கவுளி கத்துறதுக்கான ஒரு இடம் வரும்போது அவங்க வந்து ஒரு ஓவியத்தை வரைகிற இடத்துக்கு போகிறாங்க. அப்படின்றது தான் ஒரு கலைப்படைப்பின் ஒரு மிக முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நான் பேச விரும்புகிறேன் என்பது பேச முடியாமல் போன நிறைய கலைஞர்களுடைய குரல்களாக இதில் நாம் பார்க்க முடியும். இதில் வந்து காகுன் வந்து அவருடைய வெற்றியை அவர் பார்க்க முடியல. ஆனால் நிறைய பெயிண்டர்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து அவங்களுடைய வெற்றியை பார்க்காமலேயே அவங்க வந்து மரித்து போனார்கள் என்பதுதான் நமக்கு தெரிந்தது. இப்பொழுது அவர்களை நாம் இவ்வளவு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று அவர்களுக்கு அந்த காலத்தில் தெரிந்திருந்தால் அவர் அந்த தாஹித்தி அப்படின்ற ஒரு தீவை விட்டு வெளியே வந்துட்டு திரும்பி அந்த தாஹித்திக்காகவே அவருடைய வாழ்க்கை இருந்தது என்பது நாம் தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஸோ இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஃப்ரெடா காலோ பற்றி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அவருடைய உடைந்து போகாத அவங்களுடைய அந்த உள்ளம்தான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக எனக்கு படுகிறது. அவர்கள் தன்னை தானே அலங்கரித்து கொள்வதில் இருக்கிறது இல்லையா? தனக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு நான் ஆக்சுவலாக இந்த முறை யூஎஸ் போன போது அவங்க பாரிஸில் ஒரு எக்ஸிபிஷன் பண்ணாங்களாம். அந்த பாரிஸில் எக்ஸிபிஷன் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ரெண்டுடைய வீட்டில் வந்து தங்கினாங்களாம். அந்த தங்கின போது நடந்தது எல்லாமே வந்து ஃபோட்டோகிராஃப்ஸாக கட்டுரைகளாக அந்த ஒரு எக்ஸிபிஷனில் வச்சுருந்தாங்க. அப்போ அவங்க கூட தங்கினவங்க வந்து இந்த பேப்பர் பேக்ஸ் மட்டுமே தயாரிக்கிற ஒரு பெண்மணியாக இருந்திருக்காங்க. அவங்க தோலில் நிறைய பேப்பர் பேக்ஸ் தயாரிச்சிருக்கிறத அங்கே வச்சுருந்துருக்காங்க. இவங்களை எப்படி நான் பேணி காத்தேன். அந்த ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ இருந்திருக்காங்க பாரிஸில். அவங்க பாரிஸில் செலவழித்த அந்த தினங்களை பற்றி வந்து எல்லாம் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்ததை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ரெடா காலோவுக்கு அருகாமையில் போன மாதிரி இருந்தது. ஆனால் எனக்கு ஃப்ரெடாவை வந்து அறிமுகப்படுத்தினது என்னமோ தமிழ் செல்வன் தோழர் தான். அப்போ உங்களை பற்றி நினச்சிக்கிட்டேன். இந்த ஃப்ரெடா காலோனுடைய எழுத்தை, அவங்களுடைய கையெழுத்தை என்னால் பார்க்க முடிந்தது. இப்படி இந்த ஒரு புத்தகம் மட்டுமல்ல, அவர் சமீபத்தில் எழுதியிருக்கிற புத்தகங்கள், அவர் எழுதியிருக்கிற விஷயங்கள் அனைத்துமே நாம் வாசித்து அதை பற்றி பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் 26ஆம் தேதி நடந்தது என்னால் வர முடியல. கண்டிப்பாக திருப்பி அடித்த வரலாறு பற்றி எல்லாருமே வந்து ரொம்ப நுணுக்கமாக பேசியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. எல்லாரும் வாங்கிட்டு போய் படித்து பாருங்கள். இதில் வந்து நமக்குள்ளே இருக்கின்ற எத்தனையோ விஷயங்களோடு நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய எத்தனையோ கணங்கள் இருக்கின்றன என்பதை மட்டும் என்னால் சொல்ல முடியும். நன்றி.